ஒரு 2.5 மாசம் ஐபிஎல் நடந்து முடிஞ்சு இப்போ வந்து நம்ம வந்து ரெகுலர் கிரிக்கெட் ஃபார்மேட்டுக்கு என்டர் ஆயிட்டோம். ஒரு சைடு வந்து டெஸ்ட் மேட்ச் நடக்குது, இன்னொரு பக்கம் வந்து ஒன் டே T20 எல்லாமே நடக்க போகுது. இப்போ இந்தியா பாத்தீங்கன்னா வந்து அயர்லாந்து டூர் அண்ட் இங்கிலாந்து டூரோட T20 ஃபார்மேட்ஸ்க்கு மட்டும் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதை பத்தின டீடைல் டிஸ்கஷனாக தான் இருக்க போகுது இந்த வீடியோ. அண்ட் வியூவர்ஸ், நாங்க இன்னொன்னு என்ன சொல்ல விரும்புறேன்னா, இந்தியா ஆப்கானிஸ்தான் டெஸ்ட் மேட்ச் ஆன்கோயிங் டெஸ்ட் மேட்சா இருக்கிறதுனால அதை நாங்க தனி டிஸ்கஷனா ப்ராபப்ளி மேட்ச் இன்னைக்குள்ள முடிஞ்சிடும். ஸோ நாளைக்கு நாங்கள் அதுக்கு இன்னொரு டிஸ்கஷன் போட்டு அது அந்த வீடியோ உங்களுக்கு வரும். அதையும் நீங்க பாருங்க. அலாங் வித் தட் நாங்க வந்து இங்கிலாந்து நியூசிலாந்து மேட்சை பத்தியும் பேசுவோம். அண்ட் செப்பரேட்டா வந்து நாங்க வந்து விமன்ஸ் T20 வேர்ல்ட் கப் ஜூன் 12 ஆரம்பிக்குது, அதையும் நாங்க கவரேஜ் பண்ணுவோம். ஸோ எல்லாத்துக்காகவும் பியாண்ட் ஒன்ரிஸ்க்கு ஸ்டேட்யூண்டா இருங்க. கண்டிப்பா எங்களை வாட்ச் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அதான் பாலா, இப்ப பார்த்தனா வந்து நீயும் பார்த்திருப்ப, ஸ்குவாட் அனௌன்ஸ் ஃபார் அயர்லாந்து அண்ட் இங்கிலாந்து T20 சீரிஸ். அலாங் வித் தட் செப்டம்பர்ல நடக்க போற ஏசியன் கேம்ஸ்க்கு ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த வாட்டி வந்து ஃபுல் ஆன் ஸ்ட்ராங் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ஏசியன் கேம்ஸ்க்கு. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கெய்க்வாட் கேப்டன்சில போய் ஒரு கோல்ட் மெடல் அடிச்சுட்டு வந்தோம். பட் இந்த வாட்டி அப்படி இல்லாம இட் இஸ் அ ப்ராப்பர் T20 சைட். ஜஸ்பிரீத் பும்ராலாம் இருக்காரு. ஸோ இட் இஸ் அ ப்ராப்பர் T20 சைட். ஐ திங்க் லாஸ்ட் டைம் வந்து அந்த ஒரு டெஸ்ட் ஒன் டே சீரிஸ் ஓவர்லேப் ஆனதுனால அப்படி ஒரு ஸ்குவாட் அமிச்சாங்க. பட் இந்த எந்த ஓவர்லாப் இல்லாதனால தேவ் பிளான்ட் அண்ட் சென்டர் ஃபுல் சைடுன்ற மாதிரி தான் நான் பிலீவ் பண்றேன். இதுல நிறைய டிஸ்கஷன் பாயிண்ட்ஸ் இருக்கு. ஐ அட்லீஸ்ட் ஹேவ் 2-3 டிஸ்கஷன் பாயிண்ட்ஸ். மேபி நான் ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்குவாடை பார்த்துட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். நான் வந்து வேர்ல்ட் கப் ஸ்குவாட்ல இருந்து பார்த்தோன்னா ரிங்கு சிங் இல்ல, அதுக்கப்புறம் வந்து இவரு கேப்டன் சூரியகுமார் யாதவ், அவர் கேப்டன்சியும் இல்ல, பிளேயிங் ஸ்குவாட்லயும் இல்ல, கம்ப்ளீட்டா வந்து ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்லயே இல்லாத ஒருத்தர் ஸ்ரேயஸ் ஐயர். நம்ம ஹீ இஸ் டிசர்விங் சொல்லிட்டே இருந்தோம், பட் ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்லயே இல்லாம இருந்தாரு. நடிச்சா ஹீரோ தாண்டாங்கிற மாதிரி வந்தவொடனே கேப்டனா உள்ள வந்திருக்காரு. ஐ எம் வெரி மச் ஹாப்பி ஃபார் ஸ்ரேயஸ் ஐயர். பட் அட் த காஸ்ட் ஆஃப் சூரியகுமார் யாதவ்ங்கிறது தான் எனக்கு வந்து கொஞ்சம் அன்ஹாப்பியா. ஐ எம் லிட்டில் அன்ஹாப்பி. அதுக்கப்புறம் வந்து இவரு நம்ம குட்டி காட்டா வந்து வைபவ் சூரியவன்ஷி அவரை உள்ள எடுத்துட்டு வந்துட்டாங்க. அவரு உடைச்சிட்டு இருந்தாரு, உடைச்சு உள்ள வந்துட்டாரு. யாரோட இடத்த அவர் பறிக்க போறாருங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஸோ அதான் பாலா, இப்போ நீ ஸ்குவாடு என்ன, வாட் இஸ் யுவர் தாட்? அது அண்ட் அக்ஷர் பட்டேல் வந்து வைஸ் கேப்டன்சில இருந்து எடுத்துட்டாங்க, திலக் வர்மாக்கு வைஸ் கேப்டன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய சாப்பிங் அண்ட் சேஞ்சிங் இருக்குங்கிற மாதிரி இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தா டெஸ்ட்ல வந்து வி நீட் ஸ்டெபிலிட்டி, அதுக்காக சாய் சுதர்ஷனுக்கு லாங் ரன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா நிறைய சாப் அண்ட் சேஞ்ச் நடந்துகிட்டு இருக்கு. வாட் இஸ் யுவர் வியூஸ் ஆன் இட்? வாட் இஸ் யுவர் தாட்ஸ்? ஸோ அதான் கணேஷ், ஆஸ் எக்ஸ்பெக்டட் வந்து கேப்டன்சி சேஞ்ச் வந்து ஆஸ் எக்ஸ்பெக்டட். அதாவது ஏன்னா பிகாஸ் ஆஃப் சூரியகுமார் யாதவோட ஃபார்ம் கன்சர்ன் பிளஸ் வந்து அவருக்கு ஏஜிங் ஆயிட்டு இருக்கு. அதனால தே தாட் வந்து இப்போ ஸ்ரேயஸ் இஸ் ரைட் ஃபிட் ஃபார் ஹிம் அப்படின்னு அவர் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் வெரி அன்பார்ச்சுனேட். ஸ்கை மாதிரி ஒரு வாஸ் அ மாடர்ன் இந்தியன் பேட்டர் டாமினேட்டட் இன் T20 இன் இன்டர்நேஷனல் லெவல்லையும் சரி ஐபிஎல் லெவல்லையும் டெரிஃபிக்கா பண்ணியிருக்காரு. அண்ட் அன்பார்ச்சுனேட் ஆக்சுவலா எந்த ஒரு வேர்ல்டு கப் வின்னிங் கேப்டன் சடனா நெக்ஸ்ட் சீரீஸ்ல டிராப் ஆனது வந்து திஸ் வாஸ் அ ஃபர்ஸ்ட் டைம். பட் தட் ஷோஸ் இந்தியாஸ் டெப்த், பேட்டிங் டெப்த். நீ வந்து கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது, ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு டேலண்டட் பிளேயர்ஸ் இருக்காங்க. நீ பாரு, அகைன் இப்பயுமே நமக்கு பாயிண்ட் ஆஃப் டிஸ்கஷன்ஸ் நிறைய இருக்கு. ஸ்ரேயஸ் ஐயர் வெல் டிசர்விங், எவ்ரி ஒன் வாண்டட், எல்லாரும் பேசிட்டு இருந்தோம். அவரோட கடைசி ஒரு 2-3 இயர்ஸா இருக்கிற கன்சிஸ்டன்ட் இன் T20 இருக்கட்டும், இன் அதர் ஃபார்மட்ஸ், இன் ஒயிட் பால்ல பொறுத்த வரையும், ஸோ தட் அந்த ஒரு அண்ட் அவரோட ஷூட் கேப்டன்சி, ஸ்மார்ட் கேப்டன்சி, அது வந்து அவங்க தி திங்க் இன் லாங் குரூப் அவர் வந்திருக்கோம். இப்பயுமே நமக்கு நிறைய பாயிண்ட் ஆஃப் டிஸ்கஷன்ஸ் இருக்கு. ஏன் பட்டிதர் உள்ள கொண்டு வர முடியல? ஸோ நிறைய பாயிண்ட்ஸ் ஆஃப் டிஸ்கஷன் பிளேயர்ஸ் இருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, நீ இன்னொரு பிளேயர் இது குல்தீப் யாதவ் இல்ல. குல்தீப் யாதவ் ஐ திங்க் வந்து என்னன்னா, எந்த ரீசன் ஃபார் குல்தீப் யாதவ் டிராப் ஆனதுக்கு பார்த்தா தே வாண்டட் டு கண்டினியூ இன் டெஸ்ட் ஓடிஐ அந்த இதுல கொடுக்க ட்ரை பண்றாங்க நினைக்கிறேன். லாங் குரூப் தே ஆர் ட்ரைங் டு கிவ் இன் குல்தீப் யாதவ் அந்த இதுல. அண்ட் இந்த ஐபிஎல் சீசன் திஸ் வாஸ் இஸ் ஒர்ஸ்ட் ஐபிஎல் சீசன் ஆஸ் ஃபார் அஸ் அவரோட T20 பெர்ஃபார்மன்ஸ் வைஸ்ல பார்த்தா குல்தீப் யாதவ் பொறுத்த வரையும். ஏன்னா இந்த சீசன்ல இவெண்ட் 10.3 இதுக்கு போயிருக்காரு ரன் ரேட்ல. ப்ரீவியஸ் சீசன் 7 எக்கானமில இருந்து வச்சிருந்தாரு. நான் சொல்றது சாரி, எக்கானமில சொல்றேன். 10.3 போனாரு. ப்ரீவியஸ் சீசன்ல 7.5 சம்திங் இருந்தது. அதுக்கு முன்னாடி 8. ஸோ கன்சிஸ்டன்டா அந்த நாட் டச் அபோவ் 8.5 அந்த மாதிரி இருந்து மெயின்டைன் பண்ணார் ஒரு லாஸ்ட் த்ரீ இயர்ஸா. இந்த இயர் அதிகமா போனது பிளஸ் அவரால் வந்து அந்த ரெஃப்ஸ் கொண்டு வர முடியல. ஸோ அந்த ஒரு கன்சர்னால வந்து இஸ் ஃபார்ம் டிப்டு குல்தீப் யாதவ். ஸோ ரவி பிஷ்னாய்க்கு திருப்பி ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க. இ வாஸ் இன் த ரிசர்வ், இ வாஸ் இன் பேக்கப் T20 இந்தியன்
இன்டர்நேஷனல் T20 செட்டப்ல இருக்காங்க. ஸோ அதனால அந்த இதுக்கு அவருக்கு கொடுத்துருக்காங்க. வெதர் இஸ் எ ரைட் கால் ஆர் ராங் வந்து நம்ம, ஏன்னா அவர் எஸ் பெர்ஃபார்ம்டு வெல் அண்ட் சிவம் துபேயும் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க irrespective ஆஃப் இஸ் ஐபிஎல் பெர்ஃபார்மன்ஸ். பிகாஸ் சிவம் துபே ஹஸ் பெர்ஃபார்ம் டெரிஃபிக்லி ஃபார் இந்தியா. அதை நம்ம மனசுல வச்சுக்கணும். நிறைய பேர் த பாயிண்ட் ஆஃப் டிஸ்கஷன் சிவம் துபே ரஜத் பட்டிதர்னு போறாங்க. தட் வாஸ் நாட் ரைட் கால். பாயிண்டே இல்ல. ரஜத் பட்டிதர் கண்டிப்பா he deserved in this setup but not in place of சிவம் துபே. அதுதான் என்னோட இது. த பாயிண்ட் ஆஃப் டிஸ்கஷன் சிவம் துபேவா ரஜத் பட்டிதரான்னு என்னோட இருக்கக்கூடாது. பாயிண்ட் என்னன்னா சிவம் துபே வந்து இஸ் ஆல்ரவுண்டர். பெர்ஃபார்ம்டு ஃபார் இந்தியா குரூஷியல் சுச்சுவேஷன் ஏசியா கப்லயா இருக்கட்டும், நம்ம வேர்ல்டு கப் இன்டர்நேஷனல் லெவல்ல அவருக்கு கொடுத்துருக்காங்க. இன் சிஎஸ்கே செட்டப் தே ஆர் நாட் ட்ரஸ்டிங் ஆஸ் எ பவுலர். இட் டிபெண்ட்ஸ் ஆன் கேப்டன்சி வைஸ்ல தான் மாறுதே தவிர ஹவு ஸ்ரேயஸ் ஐயர் இஸ் கோயிங் டு யூஸ் சிவம் துபே எஃபெக்டிவ்லி, அது ரொம்ப கீ ஃபேக்டர். உன்னோட தாட்ஸ் சொல்லு. இல்ல அதான் அதான் இப்ப நான் எப்படி பாக்குறேன்னா பாலா, இதுல வந்து ஸ்ரேயஸ் ஐயர் அண்ட் ரஜத் பத்திதர் தான் வந்து லைக் டு லைக் கம்பேரிசனா இருக்கணுங்கிறது தான் என்னோட கருத்தா இருக்கு. ஏன்னா சிவம் துபே ஏன் கிடையாதுன்னா, நீ சொன்ன ஆல்ரவுண்டர் ஒண்ணு, ரெண்டாவது ஸ்ரேயஸ் ஐயர் அண்ட் ரஜத் பத்திதர் தே போத் பிளே சிமிலர் கைண்ட் ஆஃப் ரோல்ஸ். மேபி பேட்டிங் பொசிஷன் ஒன் அப் அண்ட் டவுன் இருக்கலாம் ரெண்டு பேருக்கும், பட் ரெண்டு பேரும் சிமிலர் பிளேயர்ஸ். என்ன சொல்றது, தே ஆர் பியூர் பேட்டர் அண்ட் கேப்டன் மெட்டீரியல் பிளேயர்ஸ் ஸ்ரேயஸ் ஐயர் அண்ட் ரஜத் பத்திதர். அதுதான் லைக் டு லைக் கம்பேரிசனா இருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன். மேபி இஃப் திஸ் சீசன் ஐபிஎல்ல ரஜத் பத்திதர் இப்போ 500 ரன் அடிச்சாரு, 501 சம்திங் அடிச்சாரு வித் 197 ஸ்ட்ரைக் ரேட், எக்ஸ்ட்ராடனரி. பட் அதை தாண்டி மேபி வைபவ் சூரியவன்சி மாதிரி, சுப்மன் கில் மாதிரி, இல்ல வந்து சாய் சுதர்ஷன் மாதிரி 700 750 800 அலாங் வித் திஸ் எக்ஸ்ட்ராடனரி கேப்டன்சி, ஒரு இதுவே எக்ஸ்ட்ராடனரி பேட்டிங். இன்னும் ஒரு இல்ல வந்து நம்ம ஹென்ரி கிளாசன் மாதிரி இல்ல அவங்கள மாதிரி மிடில் ஆர்டர்ல ஒரு 650 700 அடிச்சிருந்தாருன்னா மேபி அவங்க தாட் வேற மாதிரி இருந்திருக்க வாய்ப்புகள் இருந்திருக்கலாம். பட் அது இல்லாததுனால இப்போ 24 வின் பண்ணிருக்காரு ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டனா, 25 ஃபைனல்ஸ் கொண்டு போயிருக்காரு. அண்ட் அது இல்லாம இந்தியாவுக்கும் ஒரு பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இந்த மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் இருக்கிறதுனாலதான் வந்து செலக்டர்ஸ் வுட் ஹவ் கான் ஃபார் ஸ்ரேயஸ் ஐயர் அஹெட் ஆஃப் ரஜத் பத்திதர்ங்கிறத நான் ஃபீல் பண்றேன். ஐ திங்க் ரஜத் பத்திதருக்கு சான்ஸ் இஸ் வெயிட்டிங். ஹி இஸ் ஜஸ்ட் இன் மேபி இந்த என்ன சொல்றது கேட்டுக்கு வெளியே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. எப்ப வேணா அந்த கேட் திறந்து உள்ள அவரை அலோவ் பண்ணுவாங்கன்னு தான் நான் ஃபீல் பண்றேன். ரெண்டாவது, எனக்கு ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டன் வந்தது வெரி ஹாப்பி. பட் ஸ்கைய வந்து கேப்டன்சில இருந்து தூக்குனது கூட ஓகே, பட் எங்க வந்து ஒரு வேர்ல்ட் கப் வின்னிங் கேப்டனை கம்ப்ளீட்டா சைடு விட்டே டிராப் பண்ணிட்டு நீங்க வந்து புது போவீங்கிறது அதுதான் எனக்கு அதுல கொஞ்சம் உடன்பாடு இல்லைங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. மேபி அவங்க தம்பி நீ உன்னோட ஃபார்ம் இல்லப்பா, அதனால உனக்கு கேப்டன்சி கொடுக்க முடியாது, நான் அதனால வேற கேப்டன் நேம் பண்றேன், நம்ம ஸ்குவாட்ல வச்சுக்கிறேன். இட் இஸ் கேப்டன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. அது ஒரு மேட்ச் 2 மேட்ச் விட்டுட்டு அதுக்கப்புறம் இல்லைன்னா ஒரு நல்ல டேர்ம்ஸ்ல பேசிட்டு அப்படி வெளியே போறது, அந்த மாதிரி பண்ணிருக்கலாமோங்கிறத நான் ஃபீல் பண்ணேன். ஆக்சுவலா வந்து அவங்க வந்து திங்கிங் ஆன் வெரி ஏர்ட். அதாவது அடுத்து வந்து வேர்ல்டு கப் ஆஸ்திரேலியா நடக்க போகுது, பிளஸ் இதுவும் அது ஒலிம்பிக்கும் வருது, ஏஷியன் கேம்ஸ் வேற வர்றதுனால வந்து தேர் திங்கிங் ஏட் ஆஃப் பிளான்ஸ். ஸோ ஐ திங்க் வந்து அவங்க இந்த ஐபிஎல் வந்து பேஸ் பண்ணி அந்த ஒரு ஃபார்ம் கன்சர்ன் பேஸ் பண்ணி தே தாட் திஸ் வாஸ் எண்ட் ஃபார் சூரியகுமார் யாதவ்ங்கிற ஒரு இது. நீ சொல்ற மாதிரி வச்சிருக்கலாம், ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபேர்வெல் சீரீஸ் மாதிரி கொடுத்துருக்கலாங்கிறது. பட் இட் வாஸ் அது அந்த அந்த ஒரு மைண்ட் செட் மாறிடுச்சு. ஆக்சுவலா சொல்ல போனா வந்து தட் கோஸ் நம்மளோட இதுல வந்து அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் மாறி, அதனால வெரி அன்பார்ச்சுனேட் ஃபார் சூரியகுமார் யாதவுக்கு பொறுத்தவரையும். பட் தே ஆர் கோயிங் அட் ஆக்சுவலா நீ பார்த்தனா வைபவ் சூரியவன்ஷி உள்ள வந்ததே வந்து அதுதான். அதாவது ஒரு டெரிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் இஸ் நாக்கிங். என்னைய பொறுத்தவரையும் பார்த்தா இப்ப இருக்கிற இதுல he was the ஒரு பிளேயிங் 11 செலக்ட் பண்ணா வைபவ் சூரியவன்ஷி has to be there in the 11 ஓபனரா. எய்தர் அபிஷேக் சர்மா இல்ல சஞ்சு சாம்சன் has to be in that next பிளேஸ்ல. அப்படி ஒரு டஃப் காம்படிஷன், அந்த ஒரு டெரிஃபிக்கான பெர்ஃபார்மன்ஸ் காமிச்சிட்டு இருக்காரு. அண்ட் ஒன் மோர் திங் நான் டெவல் பண்ணது பார்த்தா தே பிக்டு இப்போ ஹர்திக் பாண்டியாக்கு போல நிதிஷ்குமார் ரெட்டி ஹஸ் பிக்டு. அவங்க வந்து இன்னொரு பிளேயரை கொண்டு வந்திருக்காங்க. நிதிஷ்குமார் ரெட்டி ஆல்சோ he has improved, he is increasing his pace அண்ட் அவர் இஸ் ஆல்சோ பால் ட்ரை டு ஸ்விங்ஸ் த பால். அவர் அப்ரைட்டா நல்லா இது பண்ணிட்டு இருக்காரு நிதிஷ்குமார் ரெட்டி வரையும். ஸ்னாப்ஸ் வெல் இந்த பேக் இதை பொறுத்த தெரியும். ஸோ அண்ட் இந்த ஐபிஎல்ல நல்லா பண்ணியிருக்காரு. அண்ட் ஒன் மோர் பர்சன் பார்த்தா இவரு பிரின்ஸ் யாதவ்.
பிரின்ஸ் யாதவும் வந்து ஸ்குவாட்ல பும்ரா இல்ல இந்த இதுல. வேற இந்தியா ஸ்குவாட்லயும் லைக் இங்கிலாந்து அண்ட் அயர்லாந்து சீரீஸ்ல வந்து பிரின்ஸ் யாதவ் வந்து ரீப்ளேசஸ் ஜஸ்பிரீத் பும்ரா பொறுத்தவரையும். பிரின்ஸ் யாதவும் டெரிஃபிக்கா பண்ணிருக்காரு. அவர் எக்கானமியா இருக்கட்டும், பவர் பிளேல டெரிஃபிக்கா போடுறாரு. இஸ் ஆட் லெங்ஸ் வில் பி வெரி கீ ஃபார் திஸ். குட் டு ஷோ தட் அவரை இது பண்ணிருக்காங்க. அண்ட் ஒன் மோர் பிளேயர் நம்ம அர்ஷித் ராணாவை உள்ள எடுத்திருக்காங்க. அர்ஷித் ராணாவை எடுத்ததுக்கு மெயின் ரீசனே பார்த்தா திங்கிங் ஹெட் ஆஃப் 2028 ஆஸ்திரேலியா சீரீஸை பொறுத்தவரையும். ஏன்னா தே நீட் அன் ஆட் லெங்க் பவுலர் ஹூ கேன் பவுல் இட் டு த டெக் பவுலரை பேஸ் பண்ணி அர்ஷித் ராணா எடுத்திருக்காங்க. அர்ஷித் ராணா வாஸ் இந்த ஸ்குவாட் ஏர்லியரா. அவருக்கு ரீப்ளேஸ்மெண்டா தான் சிராஜ் வந்திருந்தார் உள்ள. இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்ட்டுக்காக தான் சிராஜே உள்ள கொண்டு வந்திருந்தாங்க அந்த டயத்துல. அண்ட் அதான் அர்ஷித் ராணா இன்னொரு இது என்னன்னா அந்த லோயர்ல ஒரு பேட்டர் தேவைப்படுதுன்னு பாக்குறாங்க. the bowler who can accommodate battingங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்ல ஹர்ஷித் ராணா பிக் பண்ணிருக்காங்க. இட் இஸ் வெரி சப்ஜெக்டிவ் ஹர்ஷித் ராணாவோட பொசிஷன் அகைன் இது பண்றது. எவ்ரி ஒன் ஹேஸ் தேர் ஓன் வியூ. அதை கிரிட்டிசிசம் பண்றதுக்கும் எனிதிங் இஸ் ஃபேர் அந்த இதை பொறுத்த வரையும். பட் we have to wait and see அவரோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன. மேபி வந்து பிரசித் கிருஷ்ணா கொடுத்துருக்கலாமா, அந்த ஒரு ஆஸ்பெக்ட்லாம் இருக்கு. அனதர் இட் டு த டெக் பவுலர் பிரசித் கிருஷ்ணா பொறுத்த வரையும். பட் அகைன் மோஷின் கான் வந்து ஏன்னா ஆல்ரெடி அர்ஷிப் சிங் இருக்காரு. ஸோ அவரை கொண்டு வர முடியும். மோஷின் கானும் வாஸ் ஒன் மோர் பிளேயர் ஹூ கேன் டிசர்வ் த சான்ஸ். பட் ஆனா இங்க ஹர்ஷிப் சிங் இருக்கறனால அவருக்கு அந்த லைக் வராது இந்த ஆஸ்பெக்ட்ல. இன்னொரு இது வந்து பார்த்தா ஸோ ஒன் மோர் திங் வந்து பார்த்தா ரிங்கு சிங் வந்து அவரை டிராப் பண்ணியிருக்காங்க பிகாஸ் ஆஃப் ஹிஸ் புவர் ஐபிஎல் ஃபார்ம்னால அவரை வந்து டிராப் பண்ணி அன்பார்ச்சுனேட் அவருக்கும் சான்ஸ் கிடைக்கல பார்த்தா. பட் ஆனா வந்து இங்க என்ன ஒரே எனக்கு ஒரு கொஸ்டின் என்னன்னா டூ இயர்லி டு கிவ் திலக் வர்மா as a வைஸ் கேப்டன் என்னை பொறுத்த வரையும். ஏன்னா அவரை திலக் வர்மாவை வைஸ் கேப்டனா போடாம எனக்கு என்னன்னா ரொம்ப அர்ஜென்சி கொடுக்குறாங்க அந்த வைஸ் கேப்டன் ஆஸ்பெக்ட்ல. ஏன்னா இப்ப நீ வைஸ் கேப்டன் போட்டா மேபி நமக்கு தெரியாது. வைஸ் கேப்டன் சுப்மன் கில்ல கொடுத்துட்டு சுப்மன் கில்ல டிராப்பே பண்ணுவோம் வேர்ல்ட் கப் ஸ்குவாட்ல. அதனால வந்து இது நமக்கு எப்படி அவரோட பெர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்குமே தவிர. பட் எனக்கு என்னன்னா புரியலன்னா அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம். இப்போதைக்கு வந்து வைஸ் கேப்டன் திலக் வர்மா வச்சிருக்காங்க. இஃப் திலக் வர்மா நீ நம்ம ஒரு பாயிண்ட் இருக்கு, ரஜத் பட்டிதர் எந்த பிளேஸ கொண்டு வர முடியும்னா நாட் இன் பிளேஸ் ஆஃப் ஸ்ரேயஸ் ஐயர். ஸ்ரேயஸ் ஐயருக்கு நல்ல சான்ஸ் கொடுப்பாங்க ஃபார் கேப்டன்சி இதுக்கு. அவர் தான் கிளியர் ரோல் இருக்கு அண்ட் ஹி வில் சக்சீட் ஐ ஃபீல் அந்த இதுல. யார் பிளேஸ்ல ரஜத் பட்டிதருக்கு ஒரு சான்ஸ் இருக்குன்னு பார்த்தா திலக் வர்மா. இஃப் இன்கேஸ் திலக் வர்மா ஃபைல்ஸ் பேக்கப்பா ரஜத் பட்டிதர் இருப்பாரு. அங்கதான் ஒரு குரூஷியல். பட் திலக் வர்மா ஹஸ் பெர்ஃபார்ம்ட் ரியலி வெல் இன் குரூஷியல் சிச்சுவேஷன் ஃபார் இந்தியா. அவரு அது நம்ம வந்து கண்டிப்பா மறக்கவே முடியாது. ஏஷியா கப் ஃபைனலா இருக்கட்டும், இம்பார்ட்டன்ட் ஒரு டெரிஃபிக் நாக் 7 balls 22 runs இந்த மாதிரி ஒரு கேமியோ நாக்ஸ் எல்லாம் அவர் பண்ணிருக்காரு. அட் நம்பர் 5 இந்த இதுல ஒர்க் அவுட் ஆவார். நான் வேணா ஒரு ஜஸ்ட் ஒரு என்னோட அசம்ஷன்ல ஒரு பிளேயிங் லெவன் சொல்றேன். வைபவ் சூரியவன்ஷி, ஏதர் அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன் யாருக்கு வேணா சான்ஸ் கொடுக்கட்டும் ஓப்பனிங் இதுல. அலாங் வித் இஷான் கிஷன் நம்பர் 3, ஸ்ரேயஸ் ஐயர் நம்பர் 4, திலக் வர்மா நம்பர் 5. இந்த 5 பேர் இங்க வந்து இது பண்ணிட்டாங்க, ஃபிட் ஆயிட்டாங்க. 6th பொசிஷனா வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து அவங்க நிதிஷ்குமார் ரெட்டி, சிவம் தூபே அண்ட் அக்ஷர் பட்டேல் 8 பேட்டர்ஸ் இருக்காங்க. தென் ஃபாலோடு வித் வருண் சக்கரவர்த்தி, ஹர்ஷ்தீப் சிங், இவரு போவாங்க. முகமது சிராஜ் ஸ்டார்ட்ஸ் வித். தேவைப்பட்டுச்சுன்னா லேட்டரா பிரின்ஸ் யாதவ் வருவாங்க. ஆனா இதுல என்ன ஒரே கன்சர்ன்னா இந்த ஒரு ஆப்ஷன்ல போகும்போது யூ ஆர் ரிலையிங் ஆன் நிதிஷ்குமார் ரெட்டி அண்ட் சிவம் துபே டு பவுல் அவுட் 4 overs. இவங்க 2 பேர்கிட்ட இருந்து நீ 4 over எக்ஸ்பெக்ட் பண்ற. ஐ திங்க் இந்த சீரீஸ்னால அவங்க ட்ரை பண்ண சான்சஸ் இருக்கு இந்த மாதிரியான காம்பினேஷன். இங்கிலாந்து அண்ட் அயர்லாந்துனால இதை ட்ரை பண்ண வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்னொரு ப்ராப்பர் பவுலர் தேவைப்படுதுன்னா தே வில் பிரிங் பிரின்ஸ் யாதவ். இந்த அந்த இதுல உள்ள பிரின்ஸ் யாதவ் கொண்டு வந்துக்கிட்டு என்ன 7 பேட்டர் தேரியில போற மாதிரி இருக்கும். அப்படி இருந்தா சிராஜ் கூட போலாம்ல. சிராஜ் இருக்காரு, சிராஜும் ஹர்ஷிப் சிங்கும் இருக்காருப்பா. நான் சொல்றேன் 2 ஃபேஸ் பவுலர், பியூர் ஃபேஸ் பவுலர்ல வந்து சிராஜ் அண்ட் ஹர்ஷிப் சிங். அடுத்தது வந்து வருண் சக்கரவர்த்தி. இந்த 3 பேர் தான் நான் பேட்டர்ஸ். 9, 10, 11 இவங்க 3 பேர் இருப்பாங்க. ஓகே, இதுல வேணா மாறிக்கலாம். பிரின்ஸ் யாதவுக்கு ஒரு மேட்ச் சான்ஸ் கொடுக்கணும்னா அப்படி வேணா கொண்டு போகலாம் பிரின்ஸ் யாதவா. இல்லைன்னா இன்னொரு ஆஸ்பெக்ட் இருக்கு.
எதர் நிதிஷ்குமார் ரெட்டி ஆர் சிவம் துபே ஒருத்தரை மட்டும் வச்சுக்கிட்டு நிதிஷ்குமார் ரெட்டியை கொஞ்சம் உட்கார வச்சுட்டு வேணா சிவம் துபே மட்டும் சான்ஸ் கொடுத்தா கூட ஹர்ஷித் ராணாக்கும் வாய்ப்பு இருக்கலாம் நம்பர் 8 பேட்டர் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்ல. இல்ல இந்த மாதிரி தான் போக சான்சஸ் இருக்கு. இப்போ நீ இதுல டீடைலா சொன்ன எனக்கு இதுல ஒரே ஒரு கொஸ்டின். என்ன சொல்றது, வைபவ் சூரியவன்ஷி உள்ள வந்திருக்காரு, வெரி ஹாப்பி, எக்ஸ்ட்ராடினரி, அவர் ஒரு சூப்பர் டேலண்ட், அவரை ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணி தான் ஆகணும், அதெல்லாம் கரெக்ட். அதுல ஏன்னா இந்த மாதிரி ஒரு சென்சேஷனல் ஒன்ஸ் இன் ஜென்ரேஷன் டேலண்ட் கிடைக்கிறதுலாம் பெரிய விஷயம். பட் அப்படி பார்த்தனா வேர்ல்ட் கப்ல சஞ்சு சாம்சன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, இஷான் கிஷன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, அபிஷேக் சர்மா பெருசா பண்ணல. பட் லாஸ்ட் 1 or 2 மேட்சஸ் கொஞ்சம் ஹி ஸ்டார்டட் ரீகெய்னிங் த கான்ஃபிடன்ஸ் அண்ட் ஃபார்முக்கு வர ஆரம்பிச்சாரு. ஆனா ஐபிஎல் இப்போ சூப்பரா பண்ணிட்டாரு. இப்படி இந்த மாதிரி கேலிபர்ல இருக்கிற பிளேயர்ஸோட இடத்துல நீ கொண்டு வரங்கிறப்போ அப்போ ஒரு சென்ஸ் ஆஃப் இன்ஸ்டெபிலிட்டி பிளேயர்ஸ்குள்ள வந்துரும்ல. அதுக்கு நீ அதை எப்படி இப்போ இப்போ ஜஸ்ட் ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு அசம்ஷன் சுச்சுவேஷன் நான் கொடுக்குறேன், ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சுச்சுவேஷன். இப்போ வைபவ் சூரியவன்ஷி சூப்பரா பண்ணிட்டு இருக்காரு, ஒன்ஸ் இன் ஜென்ரேஷனல் டேலண்ட். அவருக்கு ஒரு ஃபார்ம் டிப் வருது, ஒரு கண்டினியூஸா ஒரு 4-5 சீசன் ஒழுங்கானா அப்போ உடனே அவர் தூக்கி போட்டுருவியா? இப்போ இது ரொம்ப போட மாட்டாங்க. அப்போ இவருக்கு ஒரு நியாயம், மத்தவங்களுக்கு ஒரு நியாயம். அப்போ அந்த ஸ்டெபிலிட்டி, நான் கௌதம் கம்பீர் சொல்றேன், வார்த்தைக்காக நான் கேட்கிறேன். அவரு ஸ்டெபிலிட்டி கொடுக்குறேன்னு சொல்றாரு, அவரே தானே இப்போ ஸ்டெபிலிட்டி இல்லாமையும் இந்த ஸ்குவாட்ல நடக்குது. இது இது ரொம்ப ஒரு எனக்கு ஹைப்போதெட்டிக்கலா ஃபீல் ஆச்சு. இல்லையே, அவர் சொல்றதுக்கு கரெக்டா தானே பண்ணிருக்காரு. நான் ஒன்னு சொல்றேன் எக்ஸாம்பிள், அபிஷேக் சர்மா அவர் சம ஃபார்ம் பீக் பண்றதுக்கு முன்னாடி 10 இன்னிங்ஸ் ஃபெயில் ஆனாரு. ஆனா அவருக்கு ஸ்டெபிலிட்டி கொடுத்தாங்க. 10 இன்னிங்ஸ்ல 2 மேட்ச் 3 மேட்ச் தான் கன்சிஸ்டன்டா ஆனாரு. ஆனா அவருக்கு சான்ஸ் கொடுத்தாங்க. நான் சொல்றது அபிஷேக் சர்மா வந்து ரொம்ப நாளா ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணும்போது சொல்றேன், இந்த மாதிரி ஒரு டேலண்டட் பிளேயர்னு அவர் சான்ஸ் கொடுத்தாங்க. சஞ்சு சாம்சன் 23 இன்னிங்ஸ்க்கு அப்புறம் அவருக்கு சான்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இது பண்ணாங்க. இன்ஸ்டெபிலிட்டிங்கிறது ஒன்றும் இது அதுல இல்லை. இஷான் கிஷன் மட்டும்தான் ப்ரூவ் பண்ணி வந்து அந்த டெரிஃபிக் ஃபார்ம்ல வந்து அப்படியே கண்டினியூ பண்ணாரு. எடுத்தோன்னே இஷான் கிஷனை பொறுத்தங்க. சூரியகுமார் யாதவ் ஒரு கேப்டன்சி இது பண்ணது, அவர் கேப்டன்சி பிளஸ் பேட்டரா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலனாலும் அவரை பேக் பண்ணாங்க. ஸோ இன்ஸ்டெபிலிட்டிங்கிற ஒரு ஃபேக்டர் வந்து அவங்களுக்கு சான்ஸ் கொடுப்பாங்க இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த சிச்சுவேஷன். இப்போ வைபவ் சூரியவன்ஷி மாதிரியான ஒரு பிளேயர் உள்ள ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணிருக்காங்கன்னா they will give a fair chance for him to succeed. Even if he fails 10 innings also doesn't matter. What damage he can do. இவர் மாதிரியான பிளேயர் கிட்ட நீ கன்சிஸ்டன்சி எதிர்பார்க்கறது வந்து யூ நீட் டு கிவ் சம் டைம் ஃபார் வைபவ் சூரியவன்ஷி. ஈவன் நம்ம இது மாதிரி அவங்க பண்ணிருக்காங்க, இட் இஸ் நாட் நியூ. அபிஷேக் சர்மாவுக்கும் பண்ணிருக்காங்க, சஞ்சு சாம்சனுக்கும் பண்ணிருக்காங்க. தி சேம் திங்ஸ் இட் வில் கோஸ் டு ஃபார் வைபவ் சூரியவன்ஷி. லெட் ஹிம் கெட் அண்ட் சக்சீட். வைபவ் சூரியவன்ஷி இஸ் a way for the future. We have seen in under 19 ஒன் டே இதுலயே வந்து அவர் என்ன மாதிரி ஒரு டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணிருக்காரு. இந்த நாக் அவுட் மேட்சஸ்லயும் அவர் என்ன மாதிரி ஒரு இது பண்ணிருக்காருங்கிறது பார்த்தோம். That raw talent was there. He has the ability to succeed anywhere. So then they have to do. He is a special consideration. Obviously அவருக்கு ஸ்பெஷல் கன்சிடரேஷன் கொடுத்தாகணும். நீ வந்து ஒன்னும் சொல்றதுக்கே இல்லை. வெரி அன்பார்ச்சுனேட் someone for அபிஷேக் சர்மா or சஞ்சு சாம்சன். I don't know whoever சஞ்சு சாம்சனுக்கு they will give you preference. I feel சஞ்சு சாம்சன் ரைட் லெஃப்ட்ங்கிற ஒரு இதனால இருக்க சான்சஸ் இருக்கலாம். பட் நாட் ஷூர் வெதர் இப்ப நம்ம சஞ்சு சாம்சனுக்கு சான்ஸ் கிடைக்கலன்னா இட் இஸ் வெரி அன்பார்ச்சுனேட் தான். நோ டவுட் இன் தட். த மேன் ஹூ ஹஸ் பிளேட் டெரிஃபிக் நாக்ஸ் இன் இது. என்னை பொறுத்தவரையும் சஞ்சு சாம்சனுக்கு சான்சஸ் கொடுக்க சான்சஸ் இருக்கு. அவருக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தாகணும். என்னை பொறுத்தவரையும் அபிஷேக் சர்மாக்கு போல வைபவ் சூரியவன்ஷி உள்ள கொண்டு வரலாம் அந்த ரோல்ல பொறுத்தவரையும். பட் லெட்ஸ் see எப்படி போகும்னு தெரியாது. ரெண்டு லெஃப்ட் ஹேண்டரும் போறாங்களா இல்ல என்ன. எனக்கு ஒரு அசம்ஷன் இருக்குது, அதே மாதிரிதான் என்னோட. நான் ஃபுல் 11 சொல்லாம ஒரு டாப் 3-4 நான் சொல்றேன். இது என்னோட அசம்ஷன். நான் எப்படி போங்க நான் ஃபீல் பண்றேன்னா, அவங்க வந்து அபிஷேக் சர்மாவையும் இது பண்ணாம டிஸ்டர்ப் பண்ணாம, சஞ்சுவையும் டிஸ்டர்ப் பண்ணாம இஷான் கிஷன்ல தான் கை வைப்பாங்களோன்னு தான் நான் ஃபீல் பண்றேன். ஓகேவா, என்னோட பியூர் அசம்ஷன் தான். அபிஷேக் சர்மா அண்ட் வைபவ் சூரியவன்ஷி ஓபன் பண்ணிட்டு சஞ்சு 1 டவுன் ஆடிட்டு ஸ்ரேயஸ் ஐயர் நம்பர் 4 போயிட்டு திலக் வர்மா நம்பர் 5 இப்படிதான் பண்ணுவாங்களோன்னு நான் ஃபீல் பண்றேன். கேட்டா இல்ல வந்து இஷான் கிஷன் விக்கெட் கீப்பர்னால 2 விக்கெட் கீப்பர்ல இவர் பேக்கப் வேணுங்கிறதுக்காக நாங்க இஷான் கிஷன் பேக்கப் கீப்பரா வச்சிருக்கோம். அதாவது இஷான் கிஷன் இடத்துல அந்த லெஃப்ட் ரைட் காம்பினேஷன், நான் டாப்ல நிறைய லெஃப்ட் ரைட் வரதுனால நாங்க ஒரு ரைட் ஹேண்டர் தேவைப்படுதுங்கிற ஃபேக்டர் இருக்கிறதுனால சஞ்சு உள்ள கொண்டு வரோம். அப்படி கூட சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது கூட பண்ணுவாங்களோ தான், இப்படி போக தான் வாய்ப்பு இருக்குங்கிறது நான் ஃபீல் பண்றேன். பட் we'll have to wait and see எப்படி என்ன பண்ணுங்கன்னா we never know how they are going to chop and change.
அது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீ சொன்ன கரெக்ட் இல்ல நீ ஸ்டெபிலிட்டிலாம். சொல் இல்ல நீ சொல்ற ஆஸ்பெக்டும் நம்ம ரூல் அவுட் பண்ண முடியாது. சூரியகுமார் லைக் இது என்ன, சாரி, சஞ்சு சாம்சன் ஆர் இஷான் கிஷன் அட் நம்பர் 3 பொறுத்த வரையும். பட் என்னைய பொறுத்த வரையும் சஞ்சு சாம்சன் அட் ஓப்பனிங் தான் வந்து வில் பெஸ்ட் வே. அவரை பொறுத்தவரையும் அவர் யூஸ் பண்ணா ஓப்பனரா யூஸ் பண்ணுங்க, அதான் அவர் வில் கிவ் த சக்சீட் அதுல பொறுத்த வரையும். ஏன்னா அவர் வந்து அடாப்ட் ஆகிட்டாரு இந்த பவர் பிளேல. என்ன சொல்லுது, அந்த அதுக்கேத்த ரன் ஸ்கோர் பண்றது, ஃப்ரீயா ரன் ஸ்கோர் பண்றதுல அதுல அடாப்ட் பண்ணிக்கிட்டாரு. என்னை பொறுத்தவரையும் அவர் கொடுக்கணும்னா, சான்ஸ் கொடுக்கணும்னா, டோன்ட் சேஞ்ச் இட் அட் நம்பர் 3, கிவ் இட் அட் ஓப்பனிங் இட் செல்ஃப். என்னை பொறுத்தவரையும் எதிர் நான் போறது எப்படின்னா அபிஷேக் சர்மா சஞ்சு சாம்சன். நான் இன்னொரு ரீசனும் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் சஞ்சு சாம்சன், வைபவ் சூரியவன்ஷி ஆர் அபிஷேக் சர்மா, த லெஃப்ட் ரைட் இருக்கு. ஓகே, ஒன் டவுன் வந்து இஷான் கிஷன் அனதர் லெஃப்ட் ஹேண்டர், ஸ்ரேயா ஷேர் அடுத்த ஒரு ரைட் ஹேண்டர், அகைன் ஃபாலோடு வித் இவரு திலக் வர்மா. லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் இதா இருக்கு. தேவைப்பட்டுச்சுன்னா நிதிஷ்குமார் ரெட்டி, சுச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி 2 ரைட் இருந்துச்சுன்னா சிவம் துபே கூட சென்ட் பண்ணிக்கலாம், அடுத்த அக்ஷர் பட்டேல். ஸோ இந்த லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் அஃபெக்டே ஆகாத லெவலுக்கு டெரிஃபிக்கா இருக்கு இந்த ஒரு காம்பினேஷன்ஸ் போறதுல. டசன்ட் மேட்டர். ஈவன் வந்து இப்ப வந்து அடுத்தது வந்து இப்ப ஓப்பனர்ஸ் அவங்க 2 லெஃப்ட் இருந்துட்டு அடுத்த 2 பேர் ரைட் வர்றதுலும் தப்பு கிடையாது. ஏன்னா இவருமே வந்து டெரிஃபிக் ஸ்பின் வந்து டெரிஃபிக்கா ஆடக்கூடிய பிளேயர் ஸ்ரேயஸ் ஐயரை பொறுத்தவரையும். ஈவன் சஞ்சு சாம்சன் ஆல்சோ வில் டூ வெல் அகேன்ஸ்ட் ஸ்பின்னர்ஸை பொறுத்தவரையும். ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல ஃபைன். பட் ஆனா என்னை பொறுத்தவரையும் சஞ்சு சாம்சன் கொடுத்தா கிவ் இம் ஓப்பனர், தட்ஸ் த பெஸ்ட் வே டு ஈ வில் கெட் சக்சீட். அது நம்ம ஒரு பண்ண டேமேஜ் நம்ம பார்த்தோம். ஸோ அதான் என்னோட இது பொறுத்தவரையும். அண்ட் ஏசியன் கேம்ஸையும் நம்ம டச் பண்ணிடலாம். ஏசியன் கேம்ஸ்லயும் வந்து பார்த்தா ஜஸ்ட் நம்ம சொன்ன மாதிரி தான், பும்ரா வந்து ரீப்ளேசிங் இவர் பிரின்ஸ் யாதவ் பிளேஸ அவர் இது பண்றாரு. சிராஜ் இல்ல, ஏன்னா 15 மெம்பர்ஸ் ஸ்குவாட்னால சிராஜ் கொண்டு போல. அதுல வந்து பார்த்தா ஏசியன் கேம்னால மேட்ச் வந்து ஜப்பான் இதுல நடக்கிறதுனால தே எக்ஸ்பெக்டிங் நாட் அவர் நிதிஷ்குமார் ரெட்டி, சிவம் துபே இருக்கனால தே ஜஸ்ட் டைரக்ட்லி கோயிங் வித் 2 ஃபேஸர்ஸ் தான் வச்சுதான் ப்ராப்பரா. ஜஸ்பிரித் பும்ரா, ஹர்ஷித் ராணா, இவங்க 2 பேரும் அண்ட் ஹர்ஷ்தீப் சிங் 3 பேர் இருக்காங்க. ஸோ இதை வச்சுதான் அவங்க போறாங்க. பாப்போம் எப்படி இருக்கு. எனக்கு என்னன்னா ஐ எம் ஹாப்பி டு சி ஏசியன் கேம்ஸ்க்கு வந்து லாஸ்ட் என்ன சொல்றது ஒரு ஃபுல் ஸ்ட்ரெங்க் சைடு அமைச்சிருக்காங்க. அதுவே வந்து நான் ஒரு நல்ல விஷயமா தான் பாக்குறேன். சோ அதான் இட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் டேஸ் அஹெட் இந்தியன் இதுல வந்து. ஏன்னா இந்தியா இஸ் லுக்கிங் டு எய்ம் ஃபார் கோல்டு அடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க ஒலிம்பிக்ல. பிகாஸ் நம்ம தான் வந்து ஃபோர்ஸ் பண்ணோம் கிரிக்கெட்டை வந்து வி ஆர் த ஒன் ஃப்ரண்ட் ரன்னர் என்ன ஒலிம்பிக்ஸ்ல வந்து கிரிக்கெட் கொண்டு வரதுக்கு. ஸோ தே நோ ஹவு பேட்லி வி நீட் அ கோல்டு இன் கிரிக்கெட் 2028 ஒலிம்பிக்ஸ்ல. ஸோ அதுக்கான ஒரு என்ன சொல்றது ஒரு ப்ரிப்பரேஷனா தான் இந்த ஏசியன் கேம்ஸ் அவங்க பாக்குறாங்க. அண்ட் இட் இஸ் வெரி மச் நீடட். கண்டிப்பா நம்ம வந்து கோல்டு அடிச்சே ஆகணும். இவ்வளவு பெரிய ஒரு பாப்புலர் ஸ்போர்ட் இன் கிரிக்கெட்டை பொறுத்தவரையும் வி ஹேவ் a very பெட் சான்ஸ் ஃபார் வின்னிங் கோல்டு இன் யூஎஸ். ஒரு ரியாலிட்டி சான்சஸ் இருக்கு. வி ஆர் டெரிஃபிக் ஸ்ட்ராங் பொறுத்தவரையும். ரைட் காம்பினேஷன், ரைட் மைண்ட் செட், ரைட் ஸ்குவாட் இருந்துச்சுன்னா we have high chances of winning. அதான் லெட்ஸ் வெயிட் அண்ட் see interesting days ahead. அதான் viewers நீங்க உங்களோட கமெண்ட்ஸ்ல நீங்களும் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. how happy are you for Shreyas India captaincy? அண்ட் இந்த ஸ்குவாட் எப்படி இருக்கு? இஸ் இட் வெல் பேலன்ஸ்ட் இல்ல வேற என்ன மாதிரி சேஞ்சஸ் இருக்கும்? உங்களோட கருத்து எல்லாத்தையும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. மறக்காம எங்களுக்கு வெயிட் பண்ணுங்க. நாங்க டெஸ்ட் மேட்சை பத்தி நாளைக்கு கண்டிப்பா டிஸ்கஷன் போடுவோம். அதையும் வெயிட் பண்ணி பாருங்க. T20 வேர்ல்ட் கப் விமென்ஸ் வரப்போது, அதையும் பேச போறோம். அதையும் பாருங்க. ஸ்டே டியூன் டு பியாண்ட் மவுண்டன்ஸ் கிரிக்கெட். எங்க வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எங்களுக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.